தேவனுடைய சிருஷ்டிப்பை பார்க்கும்போது வாயினால் சிருஷ்டித்தார் இருக்கும். இது ஒரு பெரிய வேலையான்றாங்க. அதை மாதிரி ஒரு பெரிய வேலை கிடையாது. நம்ம கூட வாயால் சிருஷ்டிக்கிறவர்கள் தான். தொழிலில் வெற்றி பெறணும்னா, நீங்கள் நடத்துகிற வியாபாரத்தில் வெற்றி பெறணும்னா, கையிட்டு செய்கிற வேலையில் வெற்றி பெறணும்னா, அந்த வெற்றியினுடைய ரகசியம் எங்கே இருக்குது? வெற்றியினுடைய திறவுகோல் எங்கே இருக்குது? வெற்றிக்கான அந்த வேர் எங்கே இருக்குதுன்னா இருதயத்தில் இருக்குது, மனசில் இருக்குது, வாயில் இருக்குது. இதை சரி பண்ணால் வெற்றி வெளியே கண்டிப்பாக வரும். ரெண்டாவது, அவருடைய வேலையை சீரும் செம்மையுமாக செய்கிறார் அவர். அதாவது இப்படி சொல்லலாம், வித் எக்ஸலன்ஸ் இன் கிரியேட்டிவிட்டி. எக்ஸலன்ஸ்னால் சிறப்பாகவும், கிரியேட்டிவிட்டினா படைப்பாற்றலோடு. படைப்பாற்றல்னா என்ன? எவருமே செய்ய முடியாத அளவுக்கு அவர் செய்கிறார். அதுதான் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி தான் எல்லாரும் செஞ்சது அப்படியே செய்கிறது இல்லை. சில ஆளுங்க இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் கற்றுக்கவும் மாட்டாங்க, கூடயே நிற்கணும். போடு, மிளகாயை போடு, இன்னும் போடுவான், வெங்காயத்தை போடு, இன்னும் போடுவான். கொஞ்ச நேரம் விட்டு போனீங்கன்னா என்னத்தையா கந்த குலமாக்கி விட்டுருவான். கூடயே நிற்கணும், அதை அரு அப்படின்னா இருப்பான். இது 10 தடவை பண்ணியிருக்கேன், நீ செய்ய முடியுமா? முடியாதுங்க, எதுக்கும் கூட நில்லுங்க அண்ணுவான். எதுக்கும் கூடயே நில்லுங்க அண்ணா, வரவே வராது. க்ரியேட்டிவிட்டின்னா என்ன? இது வரைக்கும் செஞ்ச எல்லாரும் செஞ்சது பார்த்தா அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறது இல்லை. புது விதமான சொல்யூஷன்ஸ், புது விதமான தீர்வுகள், வாழ்க்கையின் பிரச்சனைக்கு புது விதமான தீர்வுகள், புது விதமான வழிகள், இதையெல்லாம் தெய்வீக ஞானத்தையும் கிருபையும் கொண்டு கண்டு அறிந்து அதை செயல்படுத்துகிறது, அதை சிறப்பாக செய்கிறது. செஞ்சு முடிச்சோன்னு ஜனங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அடே அப்பா, இது புதுசாக இருந்தது, இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு நினைக்கல, ஆனால் ஒர்க் அவுட்டு ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அதுதான் க்ரியேட்டிவிட்டி அண்ட் எக்ஸலன்ஸ்ன்றது. அதாவது நிறைய பேருக்கு வேலையை ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறது, அதுதான் பிரச்சனை. பாருங்கள், ஏன் க்ரியேட்டிவிட்டி வேணும்னு அவங்க விரும்புறதில்ல வேலையில்? ஏன்னா இது ஒரு பெரிய காரியம் இல்லை. கிறிஸ்தவத்தில் இது ஒரு கோளாறு. பாருங்க, நிறைய கிறிஸ்தவங்க, பெரிய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க? உலக வேலை. நம்ம இந்த உலகத்தில் யாருக்க போகிறோம்? இந்த உலக வேலையில் அவ்வளோ கவனம் செலுத்தக்கூடாதுப்பா, வேணாம் வேணாம் உலக வேலை. நம்ம பரலோகவாசிகள். நான் என்ன சொல்கிறேன், இப்போயே பரலோகம் போய்ட்டா நல்லாயிருக்கும் பரலோகவாசிகளுக்கு. இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு அப்புறம் இதை சரியாக கவனிக்கலைன்னா அப்புறம் உலகத்தில் கஞ்சிக்கு லாட்ரி அடிக்க வேண்டியதுதான் இல்லையா? உலக வேலை, உலக வேலை இது ஒரு முக்கியமே கிடையாது. நம்ம பரலோக சிந்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆமாம், அவங்க பரலோக சிந்தையை கொண்டு போய் வேலைக்கு கொண்டு போனீங்கன்னா முதல்ல சீட்டை கழித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. என்ன பண்ணணும்? பரலோகத்தில் போய் இப்போ இருக்க போகிறதில்ல நம்ம. நான் அப்புறமும் சொல்கிறேன், நித்தியத்திலையும் பரலோகத்தில் இருக்க போகிறதில்ல. பரலோகத்தை, இந்த உலகத்தை தான் பரலோகமாக மாற்றுறார் கர்த்தர். அப்படி தான் வேதவசனத்தில் சொல்லியிருக்குது. புதிய எருசலேம் வந்து இறங்கி வருதான் இங்கே வந்து இதுவே பெரிய தேவனுடைய நகரமாகி இங்கே தான் இருக்க போகிறோன்றது. அப்போ இந்த புதிய வானம், புதிய பூமி எல்லாத்தையும் உண்டாக்கி பூமியை ஒழிச்சிடறன்னு சொல்லவர். பாவத்தினால கெட்டு போன இந்த பூமியை ஒழித்து புதிய பூமியை உண்டாக்குற. பூமி தான் வேணும் அவருக்கு, அவர் உண்டாக்குனது அது. அதை மீட்கலைன்னா அவர் மீட்பேரே கிடையாது. வெறும் என்ன மீட்டுட்டு பூமியை மீட்கலைன்னா, ஹலோ இருக்கிறீங்களா? சாத்தான் வந்து பாவத்தின் மூலமாக கெடுத்த பூமியை அவர் என்ன பண்ணுறாராம்? திரும்ப மீட்டு சரியாக்குறாரு. அதெல்லாம் செஞ்சால் தான் வேலை முடியும். அதான் கடைசியில் பண்ணுறாரு எல்லாத்தையும். அப்போ பூமியை நம்ம வெறுக்கக்கூடாது. பூமியை வந்து வெறுத்து ஒரு மாதிரி ஒதுக்கக்கூடாது. சிலருக்கு என்ன, ஏன் இந்த க்ரியேட்டிவிட்டி எக்ஸலன்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதில்ல வேலை இல்லைன்னா, வேலை வந்து ஒரு சாபம், அது ஒரு தண்டனை மாதிரி வந்தது. பாவம் செஞ்ச பிறகு தண்டனையாக சாபமாக வந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், வேலை வந்து ஒரு உயர்வான தெய்வீகமான ஒரு கிரியை. வேலை எப்படிப்பட்டது? உயர்வான எக்ஸால்டட் அண்ட் டிவைன் ஆக்டிவிட்டி. உயர்வான தெய்வீகமான ஒரு கிரியை. அப்படிதான் வேதவசனம் போதிக்குது. வேதவசனத்திலேருந்து அந்த ஆங்கிள்லேருந்து வந்தீங்கன்னா வித்தியாசமாக வருது. இவங்க பேசுகிற மாதிரி இல்லை. உலக வேலை, உலக வேலை, உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகத்தில் வேலை செய்யணும். அதுதான் பைபிளில் சொல்லியிருக்குது. இந்த உலக வேலை வந்து தெய்வீகமான ஒரு செயல், இது உயர்வான ஒரு காரியம். ஆகவே இதை முழு மூச்சோடு செய்யணும். எல்லா க்ரியேட்டிவிட்டியும் எக்ஸலன்ஸையும் இதில் காண்பிக்கணும். இதில் நம்முடைய முழு பலத்தோடு எல்லாத்தையும் நம்ம செய்யணுங்கிறது தான் வேத வசனத்தின் போதனை. தேவன் அப்படி தான் செஞ்சார். பாருங்க, இந்த உலகத்தை உண்டாக்குனவர். உலகத்தை பற்றி எல்லாம் சீப்பாக பேசுகிறாங்க. அவர் எவ்வளோ கவனத்தோடு, எவ்வளோ யோசனையோடு, எவ்வளோ பெரிய ஆற்றலையும் வல்லமையும் பயன்படுத்தி எவ்வளோ ஞானமாக
எல்லாத்தையும் இயங்க வைத்திருக்கிறார் என்பதை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். மூணாவது, எல்லாத்தையும் செஞ்சு முடித்தவர், எல்லாம் முடிஞ்சது, இனிமேல் ஏன் பொறுப்பு இல்லை போ அப்படின்ட்டு விட்டு போல. சில ஆளுங்களை பார்த்தீங்களா, வீட்டு கதவையே தட்டிகிட்டே இருப்பான். 50,000 ரூபாய்க்கு என்னத்தையும் விற்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கான். 10 தடவை வந்து தட்டி என்னத்தையாவது பண்ணி தலையில் கட்டு போயிடுவான். அப்புறம் நீங்கள் ரிப்பேரை சரியாக வேலை செய்யலப்பான்னு கூப்பிட்டா அது வேறு டிபார்ட்மெண்ட்டுங்க, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் எவனும் எடுக்கவே 50,000 உங்கள்கிட்ட விற்றதோடு அவன் மேலே முடிஞ்சது, அவன் போயிடுவான். அப்புறம் கண்டு மாட்டான். அதான் விற்றுட்டுனாங்க, அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டுருவான். கத்தர் அந்த டிபார்ட்மெண்ட்டு அங்கே ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறவர் இல்லை. கத்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு வரலி செய்வேன். கூப்பிடு முன்னாலே நான் கேட்குறேன்றாரு, உன் கூடயே இருக்கிறேன்றாரு. ஃபுல் டைம் சர்வீஸ் கொடுக்குறாரு, ஃபுல் சர்வீஸ், 24 மணி நேரம் சர்வீஸு, எப்போ கூப்பிட்டாலும் கேட்கிறேன்றாரு. கத்தருடைய கிரியை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருக்குது, அவர் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காராம், நடத்திக்கிட்டே இருக்கிறாரு, தாங்கிக்கிட்டே இருக்கிறாரு, அன்பு கூர்ந்துக்கிட்டே இருக்கிறாரு, கோணலானதெல்லாம் திரும்ப திரும்ப சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, கெட்டு போனதெல்லாம் நல்லா ஆகிக்கிட்டே இருக்கிறாரு. அன்னைக்கு சிருஷ்டித்தார், முடித்தார், 7வது நாள் ஓய்வு இருந்தார். ஆனால் அதனால் சுத்தமாக வேலையை நிறுத்திட்டார். இப்போ கண்டுக்கிறதே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, தொடர்ந்து என்னெல்லாம் செய்யணுமோ செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் கேட்டால் புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது யோவான் 5:17 வாசித்திங்கன்னா, அங்கே அந்த 5ஆம் அதிகாரத்தில் இந்த பெதஸ்தா குளத்தண்டையில் இருந்த ஒரு கால் நடக்க முடியாத ஒருத்தனை பற்றி வாசிக்கிறோம் இல்லையா. 38 வருஷமாக படுத்து கிடக்கிறாங்க, படுத்த படுக்கையா. ஏசு அங்கே வர்றாரு, என்னப்பான்னு கேட்குறாரு. சொல்கிறான், 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிறேன். தேவதூதன் வந்து குளத்தை கிண்டும்போது அங்கே யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்குது, எனக்கு இறங்க முடியல, எனக்கு கால் வரல, என்னை தூக்கி உள்ளே விடுறதுக்கு ஆள் இல்லை. அந்த தேவதூதன் வந்து அதை இது பண்ணும்போது எனக்கு ஆள் யாரும் இல்லை தூக்கி விடுறதுக்குன்றான். இயேசு சொல்கிறாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடங்கிறாரு. சொன்ன உடனே அங்கே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் மகா கோபம். பாருங்கள், எது கோபம், என்ன தப்பு பண்ணார் பாருங்கள், என்ன கோபம். ஓய்வு நாளில், சாபத்து அன்னைக்கு ஓய்வு நாளில் இவர் வேலை செஞ்சிட்டார். இந்த மனுஷனை கொன்னே தீக்கணும், தேவனுடைய கட்டளையை மீறிட்டாராக்கும், இவனை கொல்லாமல் விடக்கூடாது அப்படின்னு நிற்கிறாங்க கங்கணம் கட்டிக்கிட்டு. கோபம் அவங்களுக்கு அவ்வளோ இயேசுவின் மேலே. ஏன்னா வேலை செஞ்சார். என்ன வேலை செஞ்சார்? சுகமாக்குற வேலை, அதை செஞ்சார். அதுக்கு அப்படி நிற்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மை ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் அன்டில் நவ், என்னுடைய பிதா இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அப்படியே சொல்கிறாரு. நானும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்கிறாரு? பிதா ஆதியில் வேலை ஆரம்பித்தவர், 6 நாள் வேலை செஞ்சு 7வது நாள் ஓய்வு இருந்த அந்த பிதா இன்றைக்கும் ரிட்டையர் ஆகலை, வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறார். என்ன வேலை செஞ்சார்? அன்னைக்கு 38 வருஷமாக நடக்க முடியாதவன நடக்க செய்தார், வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கும் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல சுகத்தை பெற்றவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க, விடுதலை பெற்றவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க, தேவனுடைய நன்மைகளை அனுபவித்தவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஏன்? தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், இயேசுவும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவங்க கிரியை செய்யலைன்னா நம்ம பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கால்னு கத்தி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கிரியை செய்கிறதுனால தான் நான் இங்கே அறிவிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ பிதா தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்காது. அவர் என்ன, எப்படிப்பட்ட ஆண்டவர் வேறு, அவருடைய வேலை நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? அற்புதமாக எல்லாத்தையும் பெரிய அதிகாரம் வல்லமை உடையவராக இருந்து எல்லாத்தையும் சொல்லாலே உண்டாக்குனவர், உண்டாக்கிட்டு அதை கைவிட்டு போல கைவிடாதவர் அவர். தாம் உண்டாக்கின இந்த சிருஷ்டிப்பை காத்து, அதை அரவணைத்து, அதை அன்பு கூர்ந்து, அது கெட்டு போகும்போது அதை மீட்க வேண்டிய எல்லாத்தையும் செய்து பாருங்கள். குமாரனையே அனுப்பி நம்ம மீட்டுக்கொள்ளும்படியாக வழியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. மனுஷன் பாவம் செஞ்சு கெட்டு போனோன்னு அவர் விலகி போயிடல பாருங்கள். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு வேத புஸ்தகம் முழுதும் 3ஆம் அதிகாரத்தில் பாவம் செய்கிறான் மனுஷன், கெட்டு போகிறான். அதுக்கப்புறம் எல்லாமே எப்படி ரட்சிப்பின் திட்டத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றி காண்பிக்கிறார். வேதம் முழுவதும் அதை பற்றியது தான். ஃபுல்லி இன்வால்வ்டாக இருக்கிறார், கிரியை செய்து கொண்டே இருக்கிறார், வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறார். இதுதான் வேலை. தேவன் வேலை செஞ்சார்ன்றதில் இதுதான் இருக்கிறது. இன்றைக்கும் அன்பு கூர்ந்து அரவணைத்து ஆதரவளித்து பாதுகாத்து தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து வாழ்வை சாத்தியமாக்கி கொண்டிருக்கிறார் நமக்கு, இல்லையா? சரி, 2வது, என்ன விதமான வேலையை தேவன் மனுஷனுக்கு கொடுத்தார்? தேவன் வேலை செஞ்சார், அந்த வேலையிலேருந்து என்னெல்லாம் கற்றுக்குறோன்னு சொன்னேன் இவ்வளோ நேரம். நாம் கற்றுக்கொள்கிறது என்ன அந்த வேலையிலேருந்து. இப்போது என்ன விதமான வேலையை மனுஷனுக்கு கொடுத்தார் அதை பார்க்கணும். ஏன்னா முதல்ல அவர் மனுஷனுக்கு வேலையை கொடுத்த போது அது என்ன விதமான வேலை, அது எத்தகைய தன்மை உள்ளதாக இருந்தது கவனிக்கணும். ஏன்னா அது நம்முடைய வேலை என்னங்கிறத குறித்த வெளிப்பாட்டை நமக்கு தருகிறது. அதனால தான் முதல் 2-3 அதிகாரம் ரொம்ப முக்கியம் பாருங்கள்.
ஏன்னா ஏன் முக்கியம்? முதல்ல தேவனே வேலை செய்கிறது அங்கே காமிக்குது. தேவன் எப்படி வேலை செஞ்சார் நாங்கள் தான் கற்றுக்கணும் நம்ம வேலையை. ஏன்னா நாம் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி மனுஷனுக்கும் வேலை செஞ்சார்ன்றது 2ஆம் அதிகாரத்தில் வருது. 1ஆம் அதிகாரத்தில் வந்துடுது. என்ன கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக 1ஆம் அதிகாரத்தில் வருது. 2ஆம் அதிகாரத்தில் அதனுடைய விளக்கம் இன்னும் விரிவாக்கம் வருது. முதல் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் ஒன்னொன்று ரொம்ப சம்மந்தப்பட்டது. முதல் அதிகாரத்தில் சுருக்கமாக சொன்னது 2ஆம் அதிகாரத்தில் விரிவாக சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதே சிருஷ்டிப்பினுடைய காரியங்களை இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ தேவன் எவ்விதமான வேலையை மனுஷனுக்கு கொடுத்தார் அதை பார்ப்போம். நம்ம எவ்விதமான வேலையை கொடுத்தாருன்னு சொன்னால் 26 28 பார்க்குறோம். என்ன விதமான வேலையை கொடுத்தார்? 26 சொல்கிறாரு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள கடவர்கள் அப்படின்றாரு. அது இன்னும் விரிவாக 28 சொல்கிறாரு மனுஷனை உண்டாக்கிட்டு அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். வேலையை 5 விதமாக இங்கே ஸ்டேட் பண்ணுறாரு, வர்ணிக்கிறார். பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் 28ஆம் வசனம் இல்லையா? இதை செய்கிறதுக்காக மனுஷனுக்கு தம்முடைய சாயலையும் தம்முடைய ரூபத்தையும் தர்றார். அதுவும் 26ஆம் வசனத்திலே இருக்குது. 26 27 வசனத்திலே இருக்குது. நமது சாயலாகவும் நமது ரூபத்தினுடைய மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் ஆண்டு கொள்ளுகிறவர்கள் சொல்லிட்டு 27 சொல்லியிருக்கு. ஆணும் பெண்ணுமாக அவர்கள் உண்டாக்கினார், தமது சாயலின்படி ரூபத்தின்படி அவர்களை உண்டாக்கினார். ராஜா சாயலின் ரூபத்தையும் தம்முடைய சாயலின் ரூபத்தையும் எதுக்கு தர்றாரு இவங்களுக்கு? அவர் கொடுத்த வேலை செய்யணும்னா அவரை மாதிரி இருந்தாலும் செய்ய முடியும். ஹலோ, அவர் கொடுத்த வேலை எப்படிப்பட்டது? அவரை மாதிரி இல்லைன்னா அது செய்கிறது கஷ்டம். அவருடைய சாயலும் ரூபம் இல்லாத ஒரு மனுஷன் இல்லாத இருந்தான்னா அவர் கொடுத்த அந்த வேலையை செய்ய முடியாது. வேலைக்கேற்ற சுவாபத்தை தர்றாரு, வேலைக்கேற்ற திறமையை தர்றாரு, வேலைக்கேற்ற தாளந்துகளை தர்றாரு, வேலையை தர்றாரு. அந்த வேலையை செய்யக்கூடியவனா அவனை உண்டாக்கும்படியாக அவனுக்கு தமது சாயலையும் ரூபத்தையும் அவனுக்கு தர்றாரு. அதனால தான் அவனை சிருஷ்டிக்கும் போதே சில காரியங்கள் கூடவே வருது. ஒன்று ஆசீர்வாதம் வருது. அங்கே அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன சொல்லி? பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு ஆசீர்வாதம் வருது. ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆசீர்வாதத்தான்னு சொல்லல, என்ன செய்யணும்னு சொல்கிறாரு. பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு டாஸ்க், ஒரு வேலை. அது இதை செய்யுங்கள்ன்றாரு. ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா டாஸ்க் வருது. ஒரு சார்ஜ், ஒரு பொறுப்பு. அது பொறுப்பு உன்னுடையதுன்றாரு, நீ செய்யணும் அதுன்றாரு. பொறுப்பை கொடுக்குறாரு. ஒரு கமிஷன், ஒரு கட்டளை. ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்றது முடிஞ்சால் செய்வான்றது அர்த்தம் இல்லை. ஆண்டு கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? நான் சொல்கிறேன், இப்படி செய், பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ மனுஷனை சிருஷ்டித்த போது அவனுக்கு வேலையை தர்றாரு. அந்த வேலையின் நிமித்தம் தம்முடைய சாயலின் ரூபத்தையும் தர்றாரு. ஏன்னா அவர் கொடுத்த வேலையை செய்கிறதுக்கு அவருடைய ரூபமும் அவருடைய சாயலும் அவசியம். அவரை போல் ஒரு விதத்தில் அவன் இருக்கணும், இல்லைனா அவர் கொடுத்த வேலையை செய்யவே முடியாது. ஆகவே தான் அதுக்கான ஆசீர்வாதத்தை தர்றார். ஆசீர்வாதம் என்ன? அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுப்பது, அதுதான் ஆசீர்வாதம். எம்பவரிங், அவனை பலப்படுத்துவது, அப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடியதாக அவன் மேல ஆசீர்வாதத்தை கூறி அவனை அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆக்குவது. பாருங்க, எல்லாத்தையும் சொல்லி சொல்லி உண்டாக்குனார். வெளிச்சம் உண்டாக்குறதுனா வெளிச்சம் உண்டாயிற்று. இவன் மனுஷனை உண்டாக்குறாரு, மனுஷன் பேசுறாரு. என்ன சொல்றாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுன்னு சொல்றாரு. அவர் சொன்னதுனாலதான் அவன் அப்படிப்பட்டவனாக மாறுகிறான். பழுகக்கூடிய பெருகக்கூடிய கீழ்ப்படுத்தக்கூடிய ஆண்டு கொள்ளக்கூடிய திறமை அவனுக்கு எங்கிருந்து வருது? கடவுளுடைய வார்த்தையிலிருந்து வருது. அவர் சொல்றாரு, உச்சரிக்கிறார் வார்த்தைகளை. பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும்னு சொன்னதன் மூலமா எப்படி வெளிச்சம் உண்டாக்குறதுனா வெளிச்சம் உண்டாயிட்டா, அது போல இந்த மனுஷன் இப்பொழுது அப்படிப்பட்ட மனுஷனாக மாறுகிறான். ஏன்னா ஆசீர்வாதத்தை சொல்றாரு, எப்படி அவன் இருக்கணும்னு சொல்றாரு. சொல்லியே அவனை உண்டாக்குகிறார். மனுஷனையும் அப்படிதான் உண்டாக்குறார். சொல்லி அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று உண்டாக்குகிறார். அப்ப மனுஷனுடைய சிருஷ்டிப்பையே கவனிச்சு பாருங்க. நீங்க அந்த சிருஷ்டிப்பை கவனிச்சு பார்த்தாலே உங்களுக்கு விளங்கிடும். மனுஷன் லேசா சாதாரணமாக உண்டாக்கப்பட்டவன், உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்குள்ள. சிலருக்கு ஒரு வருத்தம், ஆண்டவர் நம்மளை உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உண்டாக்கி இருக்கலாம் இல்லையா?
எவ்வளோ நல்லா இருந்திருக்குங்க. திங்கக்கிழமை காலையில் இருந்து பாலா போன வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்லவர்ன்றீங்க. உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உண்டாக்கியிருக்கலாங்க. உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உண்டாக்கியிருந்தா வேதனைப்பட்டிருப்பீங்க நீங்களே. எதுவுமே ஓடாது. உட்காந்து சாப்பிட்ற ஆளுகளை பாருங்க, ஒன்றுமே ஓடாது. ஏன்னா உட்காந்து சாப்பிட்டு எந்த வேலையும் வராது. அப்புறம் அந்த மாதிரி ஆளை கூப்பிட்டு சும்மா ஒரு எலக்ட்ரிக் பில்லை கட்டுவானா, கொஞ்சம் நீயும் கூட வாப்பா அப்படின்னா, ஏன்னா அது தனியாக போய் கட்ட இருக்கிற திறமையெல்லாம் போயிடும். ஒன்றுமே பண்ண முடியாது. மனுஷனாகவே இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், உட்காந்து சாப்பிட்டான் நான் ஒரு திறமையுள்ள ஆற்றல் மிக்க ஒரு மனுஷனாகவே இருக்கவே முடியாது. அதனால தான் உட்காந்து சாப்பிட்றதை பற்றி பெருமையாக நினைக்கிறதே தப்பு. அதுவே ஒரு பெரிய பாவம். அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம் இல்லையா? ஒரு 10,000 கோடி இருந்தா உட்காந்து சாப்பிடலாம் இல்லையா? 10,000 கோடி இருந்தால் ரொம்ப வேலை இருக்கும். ஏன்னா அதை நிர்வாகம் பண்ணணும், அதை வச்சு 4 நன்மையை செய்யணும், ஏராளமான காரியத்தை நிறைவேற்றணும். அப்படி 10,000 கோடி இருக்கவன் பாருங்க, மினிமம் தூங்கி நிறைய வேலை செய்வான். ஏன்னா அவனுக்கு நிறைய வேலை இருக்குது, ஏராளமான பொறுப்புகள் அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. கடவுள் ஏராளமாக கொடுத்துருக்கிறாரு, அதை வச்சு அவன் ஏராளமாக